رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அஷரத்து முபஷரா என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழ் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இவர்கள் சம்பந்தமாக பார்த்து முடித்துவிட்டு இந்த வரிசையில் உள்ள இன்னொரு சஹாபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள ஒன்று கூடியிருக்கிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்ற சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இவருடைய பெயராக இவர் இஸ்லாம் ஏற்பதற்கு முன்பாக இருந்தது ரெண்டு பெயர்கள். அப்து அமர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அப்துல் கஅபா. அப்து அமர், அப்துல் கஅபா ரெண்டு பெயர்கள் இவர்களுக்கு இருந்த மாதிரி வரலாறுகள் நமக்கு சான்றா இருக்கு. இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய பெயரை மாற்றிருப்பாங்க. ஏன்னா ஷரியத்துக்கு முரணான விஷயங்கள், இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. பெயர் தானே, பெயரில் என்ன ஆயிரப்போகுது, பெயர் ரீதியாக அக்கீதால மாற்றங்கள் என்ன ஆயிரப்போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நமக்கு சான்றா இருக்குது. எந்த சஹாபாக்களுடைய பெயர்களில் இஸ்லாம் உணர்த்தக்கூடிய அர்த்தங்களுக்கு முரணான விஷயங்கள் இருக்குதோ அந்த பெயர்களை நபி உடனே மாற்றிருப்பாங்க. இவ்வளவு முதியவரான சஹாபியா இருக்காங்க, இவ்வளவு ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, இனி பேரை மாற்றி என்ன ஆக போகுது, இந்த காரணங்கள் கிடையாது. எங்க இஸ்லாத்திற்கு முரணாக பெயர் வைக்கப்படுதோ நபி உடனே மாற்றிருக்காங்க. சஹாபாக்கள் வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் அப்து அமர் அப்படின்னா அமருடைய அடிமைன்னு அர்த்தம். அப்துல் கஅபா அப்படின்னா கஅபாவின் அடிமைன்னு அர்த்தம். அப்ப கஅபாவுக்கு அடிமைன்றது கிடையாது, அமர் அப்படின்ற நபருக்கும் அடிமைன்றது கிடையாது. அடிமைத்துவம் வெறும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். அப்ப அதனாலதான் நாம அப்துல்லா அப்படின்ற பெயரை நிறைய இடங்களில் கேள்விப்படுவோம். அப்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பெயர்கள் மட்டும்தான் இருக்கணும், நபியுடைய பெயரும் கூட இருக்கக்கூடாது அப்துன்ற வார்த்தைக்கு பிறகு. அப்ப அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு அப்துர் ரஹ்மான் அப்படின்ற பெயரை கொடுத்தாங்க. அப்ப இவங்களுடைய பிறப்பு சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆமுல் ஃபீல், அந்த யானை சம்பவம் நடந்த ஆண்டிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து பிறந்திருப்பாங்க. ஆமுல் ஃபீல் இருந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்திருப்பாங்க. அப்ப நபியை விட எத்தனை ஆண்டுகள் சிறியவராக இருந்திருப்பாங்க? நபியை விட 10 ஆண்டுகள், மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், 10 ஆண்டுகள் சிறியவங்களாக இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் ரொம்ப ஆரம்ப நாட்கள்லயே ஏத்துக்கிட்ட சஹாபாக்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. எந்த அளவுக்குன்னா, வரலாற்று ஆசிரியர்கள், முஹத்திஸீன்கள், ஹதீஸ் துறை வல்லுநர்கள் அடிக்கோடிட்டு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எடுத்து வைக்கும் பொழுது இஸ்லாம் ஏத்த நபர்களில் 8வது ஆளாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க. எத்தனை ஆளாக? 8வது நபராக இஸ்லாம் தழுவிய நபர். சுப்ஹானல்லாஹ். அப்ப இதே அடிப்படையில யாருடைய முயற்சியின்பால் இஸ்லாம் ஏற்றிருப்பாங்க அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம முதல்லையோ சொல்லியிருந்தோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்திற்கு ஆரம்ப நாளிலிருந்து நிறைய பணிகள் பண்ணாங்க. அந்த பணிகள்ல இதுவும் ஒன்று.
நபி ஒரு பக்கம் தாவா பண்ண மறுபக்கம் அபூபக்கர் இவங்க தாவா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கருடைய தாவாவின் கீழ் இஸ்லாம் ஏற்றிருப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த அளவுக்கு ஆரம்ப நாட்களில் இஸ்லாமை ஏத்துக்கிட்ட சஹாபியிலவங்க வருவாங்க. அப்ப ஆரம்ப நாட்கள்ல இஸ்லாம் ஏத்துக்கிட்ட சஹாபாக்களுக்கு மற்ற சஹாபாக்களை விட ரொம்ப பெரிய சிறப்புகளும் இருக்குது. அப்ப இதே அடிப்படையில பார்க்கும் பொழுது இஸ்லாமை ஏத்துக்கிட்ட பிறகுல இவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இதனுடைய வெளிப்பாடு தான் ஹிஜ்ரத் மக்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. எங்க இஸ்லாம் சம்பந்தமாக தன்னால் அல்லாஹவை முறையாக வழிபட முடியலன்ற பயம் இருக்குது, அல்லாஹ் வணங்கினாலே எங்க மக்கள் அடிப்பாங்களோன்ற பயம் இருக்குது, சுதந்திரமாக அல்லாஹ் வணங்க முடியலன்ற கட்டத்தில் அந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் பண்ணுவாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 2 முறை ஹிஜ்ரத் பண்ணவங்கள்ல இருப்பாங்க. 2 முறைனா முதல் தடவை ஹபஷாவுக்கு போவாங்க ஹிஜ்ரத் பண்ணி, பிறகு இரண்டாவதாக மக்காலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களும் இருப்பாங்க. அப்ப ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்திலையும் இவங்க நபரா இருந்தாங்க, மதினாவுடைய ஹிஜ்ரத்திலையும் இவங்க ஒரு ஆளாக இருந்தாங்க. அப்ப 2 முறை ஹிஜ்ரத் செய்த ஒரு சஹாபியாக அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. இன்னும் இவங்களுடைய சிறப்புகள்னு பார்த்தா ரொம்ப ஏராளமாக இருக்கும். இதனாலேயே நாம என்ன அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு சிறப்புகள் உள்ள நபராக இருக்கிறார் என்று புரிஞ்சுக்கலான்றத நபியுடைய இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கிடையாது பல முறை இவங்களுக்கு சொர்க்கத்துடைய சுப செய்தி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சுக்கிட்டோம், பார்த்த சஹாபாக்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறைக்கு பல முறை சுப செய்தி கொடுத்த சஹாபாக்களும் இருந்தாங்க. அந்த அடிப்படைகள்ல இவங்களும் வருவாங்க. நமக்கு அங்க பார்த்த அதே செய்திகள் தான் அந்த அஷ்ர முபஷ்ஷரான்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் எது கீழே வருதோ, நபி ஒரே அமர்வுல சொல்லுவாங்க 10 நபருடைய பெயர்களை சொல்லி ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னான்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இவருடைய பெயரை சொல்லியும் நபி சொன்னாங்க ஃபில் ஜன்னா, சொர்க்கவாசியில இவரும் ஒருத்தர். அதே போல பத்ரு போர்ல கலந்துகிட்ட சிறப்பும் இவருக்கு இருக்குது. பத்ரு சஹாபாக்கள் சம்பந்தமாக அல்லாஹுடைய செய்தி இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான், யஅமலு மா ஷி'தும் கஃபர்து லஹும், நீ இதுக்கப்புறம் என்ன வேணா செஞ்சுக்கோங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். பத்ரு போருடைய சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்தா இனி என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் மன்னிச்சிட்டேன் உங்களை. பிறகு இன்னொரு சைடில் பார்க்கும் பொழுது பைஅத்து ரிதுவான்ல இவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையின் போது சஹாபாக்கள் மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத்து வாங்கியிருப்பாங்க. அங்க இதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம் 1400 சஹாபாக்களுக்கும் மேல இருந்தாங்க அங்க. அப்ப இந்த 1400 சஹாபாக்கள் இவரும் ஒரு நபரா இருந்தாங்க. அந்த அடிப்படையில பைஅத்து ரிதுவான்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அல்லாஹ் சொல்லிட்டு அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். இப்படி பலதரப்பட்ட இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு சொர்க்கத்துடைய சுப செய்திகளை கொடுத்திருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது குணங்கள் ரீதியான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்குது. முதல்ல சொன்ன அதே விஷயங்கள் தான். எந்தெந்த நபர் நபியோடு அதிகமான நாட்கள் பயணிப்பார்களோ அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நபியின் குணங்கள் அதிகமாக பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில இங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப கட்டத்திலிருந்து இஸ்லாம் ஏத்துக்கிட்டவங்க, நபியோடு அதிகமாக பயணம் பண்ண வாய்ப்பும் கிடைச்சிச்சு. அதே அடிப்படையில இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயங்கள் ரொம்ப அதிகமான உறுதி இருந்துச்சு. அதுல முதன்மையாக சொல்லணும் அப்படின்னா ஈமான் சார்ந்த விஷயங்கள். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈமான் பலமாக இருந்துச்சோ, நபிக்கு பிறகு ஈமான்ல அடுத்த கட்ட பலமான சஹாபாக்கள் சொல்லுவோம்னா ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் ஏத்துக்கிட்டவங்க சொல்லுவோம். குறிப்பாக நபியோட அதிகமா இருந்த காரணத்தை அபூபக்கர் இருக்காங்க, உஸ்மான் இருக்காங்க. அந்த அடிப்படையில இவங்களும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் இவங்களும் ஈமான் விஷயத்தில் ரொம்ப பலமா இருந்த. எந்த அளவுக்கு நபியே சாட்சி சொல்லியிருப்பாங்க, இவருடைய ஈமானில் எனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு கூட்டம் இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள்களை பங்குப்பட்டு கொடுத்துருப்பாங்க, பங்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற அப்துல் ரஹ்மானுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இவரை தவிர எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த விஷயத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு கண்ணு கலங்கும். நபி எல்லாருக்குமே கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் கொடுக்கல. என்ன அர்த்தம்? என் சம்பந்தமாக ஏதோ ஒரு தப்பான விஷயம் நபியோட மனசுல இருக்கு போல, என் சம்பந்தம் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு போல, அதனாலதான் எனக்கு மட்டும் கொடுக்கல, என்னை தவிர எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இந்த விஷயத்த சொல்லி உமர் கிட்ட அழுகுறாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்க கிட்ட அழுகுறாங்க, தேம்பி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா போய் நபி கிட்ட கேட்குறாங்க, நபி என்ன ஆச்சு, இவரை தவிர எல்லாருக்கும் கொடுத்தீங்க, இதனால இவருக்கு மட்டும் கொடுக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபி சொல்லியிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய ஈமான் சம்பந்தமாக எனக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது, நான் முழுமையாக அவர் நம்புகிறேன். என்ன நடந்திருக்குன்னா, அந்த இடங்கள்ல புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கிட்ட நபர்கள் நிறைய பேர் அந்த அமர்வில் இருப்பாங்க. இப்போ இஸ்லாமை புதுசாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில பல இன்னல்கள் இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்காங்க. இனி அவங்களுடைய வாழ்க்கை இலகுவா இருக்கணுன்றதுக்காக நபி அந்த பொருள்களை அவங்களுக்கு மத்தியில பங்கிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சம்பந்தமாக சொல்லுவாங்க, இவருடைய ஈமான் சம்பந்தமாக எனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, முழு நம்பிக்கை இருக்குன்னுவாங்க. அப்ப ஈமான் சம்பந்தமாக ஒரு நபியின் வாயிலிருந்து சாட்சி பெறப்பட்ட நபராக இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போல உள தூய்மை ரொம்ப அதிகமாக பார்க்கலாம், இஹ்லாஸ் ஹுலூசியத் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ் சம்பந்தமான அமல்கள்ல கண்டிப்பா இருக்கதான் போகுது. மற்ற முஸ்லிம்கள் சம்பந்தமாகவும் ரொம்ப ஒரு ஹுலூசியத்தான உள்ளம் கொண்டவங்க, உள்ள தூய்மையான ஒரு குணம் கொண்டவங்க. முஸ்லிமுடைய ஜமாஅத் சம்பந்தமாக, முஸ்லிமுடைய ஒற்றுமை சம்பந்தமாக, இஸ்லாமிய சமூகத்தின் மீது உள்ள ஒரு பெரிய பாசத்தின் காரணமாக நல்ல ஒரு ஆர்வத்தை பார்க்க முடியும், நல்ல உள தூய்மையை பார்க்க முடியும். எங்க பார்க்கலாம் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 6 சஹாபாக்களுடைய பெயரை சொல்லுவாங்க, இனி அடுத்த கலீஃபாவாக யார் இருக்கலாம்னா இவங்க 6 பேருக்குள்ள முடிவு பண்ணிக்கணும். அந்த இடத்துல நமக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்பட 4 சஹாபாக்கள் எனக்கு இந்த பொறுப்பு வேணான்னு விட்டுருவாங்க. அதுல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு இந்த பொறுப்பு வேணான்ட்டு விட்டதோடு இல்லாம அடுத்த கலீஃபா யாருன்றதையும் இவங்க தான் ரொம்ப பெரிய ஆய்வுகளுக்கு பிறகு 3 நாளுடைய முயற்சிகளுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு கலீஃபாவாக இருப்பாங்க, 3வது நபியுடைய கலீஃபாவாக இவங்க தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாம் சம்பந்தமான மக்களுடைய ஒற்றுமை சம்பந்தமாக அடுத்து கலீஃபா யாருன்னு மக்கள் புத்தி பேச்சிருக்கும் பொழுது இந்த நிலைமையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் உமருக்கு பிறகு கலீஃபாவா இருப்பாங்கன்ற இந்த விஷயத்தை எடுத்து வச்சாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல இதுவும் பார்க்கலாம் அப்படின்னு, அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுறவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் ரொம்ப பயப்படும். எந்த அளவுக்குன்னா, உட்கார்ந்து இருப்பாங்க, முன்னாடி ஒரு தஸ்தர் விரிக்கப்பட்டிருக்கும், உணவுடைய விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும், அந்த விரிப்புல நிறைய உணவு பண்டங்கள் வைக்கப்பட்டிருக்கும், விதவிதமான உணவு வகைகள் வைக்கப்பட்டிருக்கும். அப்ப இதை பார்த்த உடனே அழுவ ஆரம்பிப்பாங்க. சொல்லுவாங்க, எனக்கு அந்த நேரத்தில் நினைச்சு பார்ப்பாங்க, இதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்ச சஹாபாக்கள் நினைச்சு பார்ப்பாங்க, என்னை விட நிலைமையில சிறந்து இருந்தவங்க முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தாங்க. அவங்க இறந்து போகும் பொழுது அவங்களுடைய கஃன் பத்தாம போச்சு அவங்களுக்கு. அவங்க தலையை மூடுனா கால் தெரிஞ்சிச்சு, காலை மறைச்சா தலை தெரிஞ்சிச்சு, இந்த அளவுக்கு தான் கஃன் ரொம்ப இதுவா இருந்துச்சு. அதே போல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவங்களுக்கு கஃன் எடுக்கிறதுக்கான சரியான துணி அந்த நேரத்தில் எங்க கிட்ட கிடையாது. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து எந்த ஒரு உலக சுகத்தை அனுபவிக்காம முழுக்க அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய போக்குல ஷஹீதுமானாங்க. ஆனா இன்னைக்கு நாம இந்த அளவுக்கு உலகத்துல ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய நியமத்துகள் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய நியமத்துகள் இப்படி நமக்கு முன்னாடி விரிஞ்சு கிடக்குது, எனக்கு பயமா இருக்கு பார்க்கும் பொழுதுனாங்க. எதுக்கு பயம்? இதுவும் சொன்னாங்க, என்னுடைய நன்மைக்கான கூலி அல்லாஹ் எனக்கு உலகத்திலேயே கொடுத்துடுறானோன்னு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. என்னுடைய நன்மைக்கு நான் செஞ்ச நன்மைகளுக்கான கூலி அல்லாஹ் எனக்கு உலகத்திலேயே கொடுத்துருவானோ, மறுமை இல்லைன்னு சொல்றானோன்ற பயமா இருக்கு. எந்த சஹாபி? இந்த சஹாபியுடைய சுவனச்சை சம்பந்தமாகத்தான் நபி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, இவர் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவாங்க, இவங்களோட நன்மைகளுக்கான கூலி கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அதிகமாக இந்த அளவுக்கு சொர்க்கத்துடைய சுப செய்தி பெற்ற சஹாபியா இருந்தாலுமே கூட அங்கங்க இடங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய பயத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பாங்க. இதனாலதான் சலஃப்மாக அழகா சொல்லுவாங்க, மன் கான பில்லாஹி அஅரஃப் கான பிஹி அஹ்வஃப். எவர் அல்லாஹ்வை அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்வையும் அதிகமாக பயப்படக்கூடியவர் இருப்பாங்க, அவர் தான் அல்லாஹ் அதிகமாக பயப்பட்டவரா இருப்பாங்க. அல்லாஹ்வை எந்த அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் பயப்படுவோம். அப்ப இந்த அளவுக்கு சொர்க்கத்துடைய சுப செய்திகள் பெற்ற இந்த சஹாபியுடைய அல்லாஹ் சார்ந்த பயம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும், எப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கையில சொர்க்கத்தோட என்ட்ரி டிக்கெட் இருக்கிற மாதிரியும்
அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்ம வசம் இருக்கிற மாதிரியும் கண்டிப்பான சொர்க்கத்துக்கு தான் போய் திருவேன், நரகத்தை நான் பார்க்கவும் மாட்டேன்ற அல்லாஹ் சுப செய்தி நமக்கு கொடுத்த மாதிரியும் சுத்திக்கிட்டு இருப்போம் நாம. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உண்மையான சுப செய்தி நபி நிறைய வாட்டி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனே குர்ஆன்ல சொல்லிட்டான், இவங்களுடைய அமல்கள் இனி இவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காதுன்னு சொல்லி. இந்த அளவுக்கு முழு கேரண்டி கொடுக்கப்பட்ட பிறகும் கூட இந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படின்னா இவங்களுடைய ஈமானிய தரம் ரொம்ப உச்சத்துல இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த சிறப்புகள் ஒரு பக்கம் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா வெறும் இதுல மட்டுமே சிறந்தவங்கன்னு கிடையாது. இன்னைக்கு மக்கள் பொதுவாக பகிரங்கப்படுத்துறாங்கல்ல, இஸ்லாம் ஏழைகளுக்கான மார்க்கம், இஸ்லாம் முழுக்க முழுக்க ஏழ்மைத்தனத்தை போதிக்குது, இஸ்லாம் முழுக்க முழுக்க ஏழையாகவே வாழச் சொல்லுதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட மக்களுக்கான உதாரணங்கள் நமக்கு இங்க இருக்குது. இவங்க எந்த அளவுக்கு ஈமான்ல இஸ்லாத்தை ரொம்ப உறுதிமிக்க நபரா இருந்தாங்களோ அதே போல உலகத்துல மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருந்தாங்க. பணம் ரீதியாக, செல்வாக்கு ரீதியாக, வணிக ரீதியாக மிகப்பெரிய நபராக இருந்தாங்க. மதினால மட்டும் கிடையாது, மக்கால இருக்கும் பொழுதும் பெரிய வியாபாரி. மக்கா விட்டு மதினாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத் பண்ணும் பொழுது மக்கள் தடுக்கிறாங்க. ஹிஜ்ரத் பண்றீங்கல்ல, நீங்க மட்டும் போங்க, நீங்க சம்பாதிச்சதை நாங்க கொடுக்க மாட்டோம். எங்க ஊர்ல சம்பாதிச்சீங்க, எங்க நாட்டுல சம்பாதிச்சு வேற நாட்டுக்கு கொண்டு போக நாங்க விட மாட்டோம்னு சொல்லி தடுக்கிறாங்க. எந்த ஒரு மறு கருத்து சொல்லாம அங்கே இடத்துல விட்டுட்டு மதினாவுக்கு வந்தாங்க. மதினாவுக்கு வந்த பிறகு நபியுடைய நிலை என்ன இருந்துச்சு அப்படின்னா, எல்லா முஹாஜிர்களுக்கும் ஒரு அன்சாரிகளை சகோதரனாக ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த முவாஹாத் பிரதர்ஹுட்ன்ற மாதிரி இஸ்லாத்துல பெரிய பாடம் ஒன்று இருக்குது. முஹாஜிர்கள்னா மக்கால இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு வந்த எல்லாரையும், அன்சாரிகள் அப்படின்னா மதினால இருக்கிற சஹாபாக்கள், மதினால வாழ்ந்த சஹாபாக்கள், இதுல இருந்து ஒருத்தர் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நீங்க இனிமேல் சகோதரனா இருப்பீங்க. ஏன் இந்த முஹாஜிர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக தெரியக்கூடாது, அன்சாரிகள் நீங்க இருக்கீங்க, நீங்க உங்களை பார்த்துப்பீங்க, பொறுப்பா இருப்பீங்க. அப்ப இந்த அளவுக்கு ஏற்படுத்தி விடுறாங்க. அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இவங்களை சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அவங்களோட சேர்த்து விடுறாங்க, நினைச்சு விடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுவும் இன்று வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய அதிகாலை வரைக்கும் பேசக்கூடிய உதாரணம் சொல்லப்படக்கூடிய விஷயங்களா இதுவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த அளவுக்கு கூட பிறந்து அண்ணன் தம்பி கிடையாது, ரொம்ப பல நாள் சந்திச்சுட்டு அண்ணன் தம்பி கிடையாது. நபியுடைய வார்த்தை தான், மூஞ்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி எங்கேயும். அநேகமாக ரொம்ப ரேரா பார்த்திருக்கலாம். நபி சொன்ன ஒரு வார்த்தைக்காக ரெண்டு நபர்களும், அன்சாரி அந்த சஹாபி, ரொம்ப பெரிய விஷயத்தை எடுத்து பண்ணியிருப்பாங்க. சொல்லுவாங்க, என்னுடைய வியாபாரம் இருக்குது, வாங்க என்னோட வியாபாரத்தை சேர்ந்துக்குவாங்க, சரிபாதியா பிரிச்சு கொடுத்துருன்னு வாங்க. இது யாருக்கும் மனசு பொதுவா வராது, கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், இவ்வளவுதானே. நம்ம கையிலிருந்து ஏழைகள் கேட்கும் பொழுது தாள்களை விட்டு காயினை தேடுறோம்ல, இப்படிப்பட்ட எண்ணத்துல இருந்தா நாம இருப்போம். அந்த தாள்களை கொடுக்க மனசு வராது, உள்ள பாக்கெட்ல முதல்ல காயின் இருக்கான்னு பார்ப்போம், கேட்கிறோம் கொடுக்கறதுக்கு. ஆனா இந்த நிலைமையில் இருக்கிற நாம யோசிச்சு பார்க்கணும், என்னுடைய சொத்துல சரிபாதி கொடுக்கிறேன்னாங்க. உடன் பிறந்த அண்ணன் தம்பி கிடையாது, நபி இப்ப சகோதரனா ஆக்குறாங்க. இந்த நபருக்கு இந்த சஹாபி சொல்றாரு, நான் சரிபாதி சொத்தை கொடுக்கிறேன்னாங்க. இதோட முடிஞ்சு போகல, இன்னும் சொன்னாங்க, என்னுடைய மனைவிமார்கள் இருக்காங்க, என்னுடைய மனைவிகள்ல உங்களுக்கு எந்த மனைவியை பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, நான் தலாக் கொடுத்துறேன்னாங்க. ஒரு விதத்துல இந்த பணத்தை கொடுக்கிறது அக்செப்டபிள், புரிஞ்சுக்க முடியும், சரி சொத்து பாதி இருக்கு, ஓகே. ஆனா மனுஷன் ஜீரணிச்சிக்க முடியாத விஷயங்கள்ல இது ஒண்ணு, தன்னுடைய மனைவியை, பிடிச்ச மனைவியை விட்டு விடுறது. இப்ப அழகா சொன்னாங்க, என்னுடைய மனைவிகள் இருக்காங்க, எந்த மனைவி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லுங்க, நான் இவங்களை விடுற நிக்காஹ் பண்ணிக்கன்னு சொல்லல. எந்த மனைவி, எந்த பெண் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, நான் அந்த மனைவியை தலாக் கொடுத்துற, நீங்க நிக்காஹ் பண்ணிக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி உதாரணங்கள் நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது, வேற எங்கேயும் பார்க்கவும் கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அளவுக்கு வார்த்தையை எடுத்து வைக்கும் போது சொல்லுவாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன பண்ணுவாங்க, நன்றி தெரிவிப்பாங்க. இந்த அளவுக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, இந்த மதீனால மார்க்கெட் எங்கன்னு காமிங்க, பஜார் எங்க இருக்குன்னு காமிங்க, கடை வீதி காமிங்க போதும். அதே போல பனு கைனுகாவுடைய கடை வீதி ரொம்ப பெரிய பிரபலமான மார்க்கெட்டா இருக்கும், அந்த மார்க்கெட்ல அட்ரஸ் பண்ணுவாங்க, காமிப்பாங்க. அங்க வியாபார வணிகத்தை ஆரம்பிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தராக மாறுவாங்க. எந்த அளவுக்கு மாறுவாங்க அப்படின்னா, சஹாபாக்களுடைய லிஸ்ட் எடுக்கும் பொழுது யாரு பணக்காரரா இருக்காங்க, செல்வந்தரான சஹாபி யார் லிஸ்ட் எடுக்கும் பொழுது அபூபக்கருக்கு பிறகு, உஸ்மானுக்கு பிறகு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய பெயர் தான் நமக்கு நிற்கும் முன்னாடி, ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன்.
அப்ப இந்த அளவுக்கு பெரிய செல்வாக்கு நம்ம யோசிக்கிறதுக்காக வேண்டி சொல்லுவேன். அவங்க இறந்த பிறகு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய மரணத்துக்கு பிறகு இவங்களுடைய மனைவிமார்களுக்கு, இவங்க மொத்தம் 4 மனைவிகள், இவங்களுக்கு 4 மனைவிக்கும் தலா 80,000 திர்ஹம்கள் போச்சு. ஒருத்தருக்கு 80,000, இன்னொருத்தருக்கு 80,000. அப்ப 4 பேருக்கும் 80,000 திர்ஹம்கள் தனித்தனியா போச்சு. இஸ்லாம் என்ன சொல்லுது சட்டம் ரீதியாக பார்க்கும் பொழுது, ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவருக்கு நிக்காஹ் ஆகி குழந்தை இருக்கு அப்படின்னா அவருடைய மனைவிக்கு தான் சொத்துல இருந்து 8ல் 1 பங்கு கொடுக்கணும். 8ல் 1 பங்கு இவங்களுக்கு, 8ல் 1 பங்கு இவங்களுக்கு கிடையாது. 8ல் 1 பங்கு தான். அந்த 1 பங்கை எத்தனை மனைவியோ ஷேர் பண்ணிக்கணும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் 80,000 திர்ஹம்கள். அப்ப 4 பேருக்கு எத்தனை ஆச்சு? எவ்வளவு ஆச்சு? 3,20,000 திர்ஹம்கள். இது எத்தனாவது பங்கு? அவங்களுடைய சொத்துல 8ல் 1 பங்கு. அப்ப 3,20,000 இன்டு 8னா எத்தனை ஆகும்? 25 லட்சத்துக்கும் மேல போகும். 25 லட்ச திர்ஹம்களுக்கும் மேல போகும் அந்த காலத்துல அவருடைய சொத்து மதிப்பு. இன்னைக்கு யோசிக்கும் பொழுது நமக்கு இதுவே பெருசுதான். அவங்க வாழ்ந்த அந்த 1400 வருஷங்களுக்கு முன்னாடி 25 லட்சத்துக்கும் மேல திர்ஹம்கள் விட்டுட்டு போறாங்க அப்படின்னு எவ்வளவு பேர் பணக்காரரா இருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, இது அவங்களுடைய பணம் ரீதியான சொத்து குவிப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இவங்களுடைய மற்ற விஷயங்களாக பார்க்கும் பொழுது நமக்கு வரலாறுகள் ரொம்ப அழகா சான்றா இருக்கு. இமாம் இப்னு அப்துல் பர் அலைஹிஸ்ஸலாம் அழகா சொல்லுவாங்க, இவங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவருக்கு சொந்தமான ஒட்டகங்கள் 1000 இருந்துச்சு. 1000 ஒட்டகங்கள். ஆடுகள் 3000 இருந்துச்சு. குதிரைகள் 100 இருந்துச்சுன்னு. அப்ப இவங்க அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பெரிய பெரிய செல்வந்தராக வாழ்ந்தாங்க. அல்லாஹ் எங்க செல்வத்தை அதிகமாக கொடுத்தானோ உள்ளத்தையும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்தான். அல்லாஹ் நான் மறுபடியும் சொல்லுவேன், செல்வங்களோடு உள்ளம் கிடைக்குதுன்னா அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத் அது. நிறைய பேர் காசு சேகரிப்பாங்க, செலவு பண்ண விரும்ப மாட்டாங்க. இங்க செல்வத்தை அல்லாஹ்வுடைய கொடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த உள்ளத்தையும் படர்ந்த உள்ளத்தையும் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருடைய வல்லல் குணத்தை தூய்மைப்படுத்தும் வண்ணமாக அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கியிருப்பான். என்ன ஆயிருக்கும், ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்துக்காக வேண்டி அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. அந்த அறிவிப்பு செய்யும் பொழுது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய சொத்துல பாதியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. 4000 தீனார் இருக்கும். திர்ஹம்னா வெள்ளி காசுகள் சொல்லுவோம், தீனார்னா தங்கத்தினுடைய காசுகள். அப்ப 4000 தீனார்களை சொத்துல சரிபாதியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை பார்த்த முனாஃபிக்குகள் சொல்லுவாங்க, இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பேருக்காக கொடுக்கிறாரு, பெருமைக்காக கொடுக்கிறாருன்னு. ஒரு பக்கம் அதிகமா கொடுத்தா இந்த பேரு, மறுபக்கம் சஹாபாக்கு எதுவுமே இருக்காது, இருக்கிறதையே கொஞ்சத்தை வந்து கொடுப்பாங்க நபி கேட்டாங்கன்றதுக்காக. அப்ப இந்த முனாஃபிக்குகள் சொல்லுவாங்க, இதை வச்சு என்ன பண்ண போறாங்க முஸ்லிம்கள்? அப்ப அதிகமா கொடுத்தாலும் ஏன் குறை, கம்மியா கொடுத்தாலும் குறை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவங்களுடைய இந்த பேச்சுகளுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக சூரத்து தௌபாவுடைய 79வது வசனம் சொல்லி காட்டுவான். அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபி ஸதகாத் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹதஹும் ஃபயஸ்கரூன மின்ஹும் ஸகிரல்லாஹு மின்ஹும் வலஹும் அஸாபுன் அலீம். இந்த சுருக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வழியில என்னுடைய அடியார்கள் முஃமின்கள் செலவு செய்யறத இந்த மக்கள் கேலி பண்றாங்க, இவங்களுக்கு பெரிய தண்டனை நரகத்துல கொடுக்க போறேன். அப்ப இந்த வசனம் இறங்கும் பொழுது இது யாரின் மீது யாருக்காக இறங்கப்பட்டுச்சு, இது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இமாம் தப்ரி அலைஹிஸ்ஸலாம் அழகா சொல்லுவாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 4000 திர்ஹம்கள் எங்க கொடுத்தாங்களோ தீனார்களை, அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருடைய சுத்தத்தை எடுத்து காண்பிக்கும் வண்ணமாக இந்த வசனத்தை இறக்குனா. அப்ப இந்த அளவுக்கு நிறைய செலவுகளும் பண்ணாங்க. இந்த செலவுகள் இது மட்டும் கிடையாது, இன்னும் தாபியின்கள்ல வருவாங்க ஒருத்தவங்க, தல்ஹா பின் அப்துல்லாஹ் பின் அவுஃப் தாபி. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு மதீனால உள்ள எல்லோருமே அப்துல் ரஹ்மானுக்கு கடன் பட்டவங்க, நன்றி கடன் பட்டவங்க. எந்த அடிப்படையில? மதீனா வாசிகள் நம்ம 3 பகுதியா பிரிச்சுக்கிறோம். மதீனா மக்களை 3 பகுதிகளா பிரிச்சுக்கிறான். ஒரு பகுதி உள்ள மக்களுக்கு கடன் கொடுத்தாங்க, தேவை உள்ள நேரத்துல கடன்களை கொடுத்தாங்க. இரண்டாம் சாராருக்கு, இரண்டாம் பகுதி மக்களுக்கு அவங்க ஏற்கனவே வாங்குற கடன் வாங்கியிருப்பாங்க யார்கிட்டயாச்சும், அந்த கடனுக்கு திருப்ப கொடுக்க முடியாம இருப்பாங்க, அவங்களுடைய கடன்களை இவங்க அடைச்சாங்க. மூணாவது சாரார் மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக அதியாக்கள், அன்பளிப்புகள், தர்மங்களை வாரி வழங்கிட்டே இருந்தாங்க. இப்படி
மதீனாவாசிகள் அனைவருமே அப்துல் ரஹ்மானுக்கு நன்றி கடன் பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அளவுக்கு வழங்குற விஷயத்துல ரொம்ப அதிகமாக வழங்குனாங்க. சுப்ஹான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியையும் நம்ம இதை பார்க்க முடியும். நபி சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, லா யஅகுலு துஆமக இல்லா தகி, உன்னுடைய சாப்பாடுகளை முத்தகீன்கள் சாப்பிடட்டும். அதாவது வழங்குறீங்க அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்குமே கொடுக்கலாம், எல்லாருக்குமே வழங்கலாம். ஆனா முத்தகீன்களுக்கு முஃமின்களுக்கு வழங்குறது இன்னும் பெரிய சிறப்புகளை கொடுக்கும். யாருடைய ஈமானிய பலம் நமக்கு தெரியுமோ அவங்களுக்கு கொடுக்கறதுல பெரிய சிறப்பு இருக்குன்னு நபி சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த விஷயத்துல இந்த செய்தியை இவங்களுடைய வாழ்க்கையில் அழகா பார்க்கலாம். எந்த அளவுக்கு இவங்க கொடுக்கறதுல எங்கேயும் ஓஞ்ச மாட்டாங்க, எல்லாருக்கும் வாரி வழங்குவாங்க. எங்க சிறப்புள்ள முஃமின்கள்னு தெரியுதோ அவங்க இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில நபியுடைய மரணத்துக்கு பிறகு நபியுடைய மனைவிமார்கள், நமக்கெல்லாம் அன்னைமார்கள், தாய்மார்கள், அவங்களுக்கு அவங்களுடைய செலவுகளை இவங்க எடுத்துப்பாங்க. என்ன தேவையோ நான் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு, பெரிய தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தை வித்தாங்க. அந்த காலகட்டத்திலே தோட்டம் விற்கப்படும் பொழுது 4 லட்சம் திர்ஹம்கள் ஆச்சு. தோட்டத்தை வித்து 4 லட்சம் திர்ஹம்கள் வாங்கினாங்க. அந்த 4 லட்சம் திர்ஹம்களையும் நபியுடைய மனைவிமார்களுக்கு செலவு பண்ணாங்க. இந்த அளவுக்கு வாரி வழங்குற விஷயம். இதுவும் இல்லாம பத்ரி சஹாபாக்களுடைய சிறப்புகள் நபி சொல்லி கொடுத்தாங்க. அந்த பத்ரு சஹாபாக்களின் மீது ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாங்க. தன்னுடைய மரண நேரத்துல எழுதிட்டும் போனாங்க, நான் இறந்த பிறகு இந்த பத்ரி சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 400 திர்ஹம்கள் கொடுத்துருங்க, தலா 400 திர்ஹம்கள் இவங்களுக்கு கொடுத்துடணும். நீங்க வாழும் பொழுது நிறைய செலவுகள் பண்ணாங்க, மரணிச்ச பிறகு இவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. இந்த அளவுக்கு அதிகமான செலவுகள் பண்ணாங்க. இந்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக பண்ணி மார்க்கத்துக்கு நமக்கு எடுத்து காண்பிச்சு போனாங்க. இஸ்லாம் பணம் சம்பாதிக்கிறத தப்பாக சொல்லல, இஸ்லாம் இந்த உலகத்தை சம்பாதிக்கிறத பிழையாக சொல்லல. ஏன்னா இன்னைக்கு மக்கள் அப்படியும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இஸ்லாம் உலகத்தையே வேணான்னு சொல்லுது, பணத்தையே ஒதுக்க அப்படியே இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்லுது, நீ உனக்கு பணம் சம்பாதிக்கணுமா தாராளமா சம்பாதிக்கலாம். என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பணம் ரீதியாக வரக்கூடிய ஃபித்னாக்களை தெரிஞ்சிருக்கணும், அந்த ஃபித்னாக்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்கணும். இந்த பணம் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட உனக்கு பாசமானதா ஆயிடக்கூடாது. இந்த பணம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதை விட்டு உன்னை தடுக்கக்கூடிய இதுவா ஆயிடக்கூடாது. இந்த பணம் எந்தெந்த ஃபித்னாக்களை கொண்டு வருதோ எல்லா ஃபித்னாக்கள்ல இருந்தும் நீங்க ஒதுங்கின மக்களா இருப்பீங்க அப்படின்னா எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். இஸ்லாம் மர்ஹபல்லக்கும், உங்களை வரவேற்குது. அப்ப இஸ்லாம் நமக்கு எங்கேயும் பணம் சம்பந்தமாக தப்பான விஷயங்கள் மக்கள் இன்னைக்கு யோசிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கல. நல்ல முறையில அழகான முறையில இஸ்லாத்துடைய கடமைகளை பேணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அழகா வலியுறுத்து நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய வாழ்க்கையில் நமக்கு இதுவும் ரொம்ப அதிகமாக உன்னிப்பா ரொம்ப கவனமா நம்ம கால மக்களுக்கு பெரிய பாடமா இருக்கும். அவங்க சொத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு சொத்துக்கள் அதிகமா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதே அடிப்படையில இவங்க ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க. அந்த ட்ரெஸ்ல ஒரு விதமான நறுமணத்தின் அடையாளம் நபி பார்க்குறாங்க. நறுமணத்தினுடைய அடையாளத்தை நபி பார்க்குறாங்க. பார்த்து சொல்றாங்க, மாஹியா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் என்ன இது, இந்த அடையாளம் என்ன அர்த்தம்? பொதுவாக என்ன அர்த்தம்னா இந்த விஷயங்கள், இந்த நறுமண காரியங்கள் பெண்களுக்கானதா இருக்கும். நபியுடைய வார்த்தைகள் சான்றா இருக்கும். நறுமணம் பயன்படுத்த நமக்கான செய்தியும் கூட. ஆண்களுடைய நறுமணங்கள் கலர் அதிகமா தெரியக்கூடாது, வாசங்கள் அதிகமா வரணும். பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நறுமணங்கள் வாசம் குறைவா இருக்கணும், கலர் வேணா அதிகமா தெரிஞ்சுக்கிறான். இது பொதுவாக நபி சொல்லி கொடுத்த ஒழுக்கம் நறுமணம் சம்பந்தமாக. அப்ப அப்துல் ரஹ்மான் வராங்க. அவங்க ஆடையில இந்த பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நறுமணம் போன்ற அடையாளங்கள் தெரியுது. பார்த்த உடனே கேட்கறாங்க, என்ன ஆச்சு? அப்ப சொல்லுவாங்க, நபியே எனக்கு நிக்கா ஆயிருச்சுன்னு, எனக்கு நிக்கா ஆயிருச்சுன்னு. நபிக்கு தெரியாது. நம்ம யோசிக்கலாம், பெரிய ஊர் போல மதீனா அப்ப பெருசும் கிடையாது. இன்னைக்கு மஸ்ஜித் நபவி எவ்வளவு பெருசோ அதை விட சின்னது மதீனா. அன்னைக்கு சும்மா வெளியே போய் கொஞ்சம் மேடா இருக்கிற பகுதியில் நின்னா எல்லாம் மதீனா வெளியே பார்த்துடலாம். அப்ப அந்த நேரத்துல நபிக்கு நிக்கா நடந்துச்சு தெரியாது. ஆனா இன்னைக்கு நாம பத்திரிகையில என் பேர் இல்லை, இன்னைக்கு என்ன நிக்காக்கு கூப்பிடல போக மாட்டேன். அங்க சஹாபியுடைய நிக்கா நடக்குது. மனிதர்களையே சிறந்தவரா நபி உயிரோடு இருக்கிறாங்க, நல்ல செல்வாக்கோட நல்ல உடல் சக்தியோட இருக்காங்க. அந்த நபிக்கு அழைப்பு மட்டும் கிடையாது, நபிக்கு தெரியவே தெரியாது நிக்கா சம்பந்தமா. இந்த அளவுக்கு நிக்காக நமக்கு எளிமையாக நடக்கணும்னு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. கைருன் நிக்காஹ் ஐஸரு,
நிக்காஹ்ன்றது இலகுவான நிக்காவா இருந்தா ரொம்ப சிறந்த நிக்காவா இருக்கும். ஆடம்பரமான நிக்காஹ்கள் இஸ்லாம் அனுமதிக்கல. அதுலயும் வருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய நிக்காஹ் சம்பந்தம் நபிக்கு தெரியல, நபி கோச்சிக்கவும் இல்லை, எதுக்கு என்ன கூப்பிடல எனக்கு தெரிய நபி அப்படியும் சொல்லல. உடனே சொன்னாங்க வலிமா கொடுத்தீங்களா? வலிமா கொடுக்கல. அப்ப சொல்லுவாங்க அவுலிம் வலோ பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுங்க. மக்கள் இதை பிடிச்சிக்கிட்டாங்க, ஆட்டை அறுத்து வலிமா கொடுக்கணும். இப்ப வலிமான ஆட்டுக்கறி மேண்டேட்டரி, கண்டிப்பா இருக்கணும். ஏழையா இருப்பாங்க, ஆனா ஆட்டுக்கறிக்கு அலைவாங்க மீன்ஸ் தப்பா எடுத்துக்க வேணாம், நான் ஆட்டுக்கறி தான் வலிமா கொடுப்பேன்ற மாதிரி மக்கள் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன் சொன்னாங்க, ஏன் மக்கள் சுத்துறாங்க இப்படி? அடையாளம் ஆதரமாக காமிப்பாங்க. நபி சொல்லி கொடுத்து அவுலி மலோபிஷாத், ஆட்டை அறுத்தாவது, நீங்க ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுங்க. அப்ப நபி ஆட்டுக்கறி அறுத்து தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பார்க்கணும், எந்த நபருக்கு சொன்னாங்க? எந்த நபருடைய சொத்துகள் பார்க்கும் பொழுது 1000 ஒட்டகங்கள், 3000 ஆடுகள், 100 குதிரைகள் இருந்துச்சோ அந்த நபருக்கு சொல்றாங்க ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுங்க. இப்ப வலிமால ஆடம்பரத்தை இஸ்லாம் சொல்லல. இப்ப 3000 ஆடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டை வெட்டி கொடுக்கறது என்ன குறைஞ்சிட போகுது? அப்ப இஸ்லாம் ஆட்டுக்கறி போட்டு தான் வலிமா பண்ணுங்கன்னு சொல்லல, இருக்கிறத எதையாவது கொடுத்து வலிமா விருந்து கொடுங்கன்னு சொல்லுது. உன்னுடைய சொத்தெல்லாம் தீத்து இதுக்காக வேண்டியே வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு இதுக்காக வேண்டியே பணத்தை சம்பாதிச்சு சேகரிச்சு இதை இப்படி கொட்டி தீர்னு இஸ்லாம் சொல்லல. உங்களுடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பங்கு கொடுங்க. ஏன் நீ விருந்து வைக்கல? ஏன் ஆட்டுக்கறி போடல? சொந்தக்காரன் கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க, சண்டைக்கு வருவாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லல. உறவுக்காக பயந்து உங்களை கடன்காரனா ஆக்க இஸ்லாம் விரும்பல. இஸ்லாம் சொல்லுது உங்களுடைய சொத்து எவ்வளவோ உங்களுக்கும் ரப்புக்கும் தெரியும். வெளிமக்கள் பார்வைக்காக உங்களை அழகுபடுத்திக்க வேணாம், வெளிமக்களுடைய பேருக்காக நம்மளை இது படுத்திக்க வேணாம். இஸ்லாம் சொல்லுது எவ்வளவு இருக்குதோ அதுல ரொம்ப குறைவான பங்கு எடுத்து விருந்து கொடுங்க. புரிஞ்சுக்கணும், ஆடம்பர இஸ்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கல. அப்ப நிக்காஹ் சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப எளிமையான நிக்காஹ்கள்ல பெரிய பெரிய நபர்களை கூப்பிடுவேன், பெரிய பெரிய ஆட்களை கூப்பிடுவேன், ஏழைகளை மறுப்பன்றது இஸ்லாம் சொல்லி கொடுத்த முறை கிடையாது. ஏழைகளுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ரோட்ல போற மக்கள் அன்னைக்கு பசியில் இருப்பாங்க, வாங்க சாப்பிட்டு போங்க, வீட்டு நிக்காஹ் நடக்குது. ஆனா இன்னைக்கு பொதுவா ஏழைகள் அப்புறப்படுத்துவாங்க, நீங்க உள்ள வரக்கூடாது. யாசகம் கேட்கிறவங்க, சாப்பாடு கஷ்டப்படுற அவங்கள வெளியே தள்ளுவாங்க. நம்மளுடைய நிக்காஹ்களும் பார்க்கலாம் இப்படிதான் இருக்கும். யாசகம் கேட்கிறவங்க வெளியே நிப்பாட்டி வைப்போம், சாப்பாடு இருந்துச்சுன்னா கொடுக்குறவாங்க. இப்ப மீஞ்சு போனதை கொடுக்க இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் தடுக்கக்கூடிய விருந்து அது. ஷர்ரு துஆம் துஆமுல் வலிமா சொல்லி கொடுப்பாங்க. வலிமா விருந்து ரொம்ப மோசமான விருந்து. ஏன் பணக்காரங்களை மட்டும் கூப்பிடுவீங்க, இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டு வச்சுப்பீங்க, ஏழைகளை மறுப்பீங்க. அப்ப இனி நடக்கும் பொழுது நம்ம வீட்டுடைய நிகழ்வுகள் எல்லாம் நடத்துவான் இன்ஷா நிறைய. இப்ப நடக்கும் பொழுது ஏழைகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும். யார் ரொம்ப ஏழையாக சாப்பாட்டுக்கு இல்லாம யாசகம் கேட்பறாங்களோ அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது பக்கம். அப்ப இந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க வாழ்க்கையை நமக்கு கிடைக்கிற பெரிய பாடமாக இது இருக்கு. அப்புறம் கடைசியாக வரும் பொழுது அவங்க மரணம் சம்பந்தமா வஃபாத்துக்கு கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நோயினால பாதிக்கப்படுவாங்க, நோய்வாய்ப்படுவாங்க. அந்த நேரத்துல மயக்கமுட்டு விழுந்துருவாங்க, கண்ணு மூடிக்கோ மயங்கிடுவாங்க. உற்சா உறவுகள்லாம் பயந்துருவாங்க, அப்துல் ரஹ்மான் போயிட்டார், இறந்துட்டார், என்ன இல்லை. அப்ப இவங்களுடைய தக்ஃபீன் ததிஃபீனுக்காக ரெடி பண்ணுவாங்க, கஃபன் போறது தஃபனுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல கண்ணு முழிச்சிரும், மயங்கி இருப்பாங்க, மயக்கம் தெரிஞ்ச உடனே அல்லாஹ் அக்பர்னு கத்துவாங்க. என்ன ஆச்சு? மக்கள் வியந்து இறந்துட்டாங்கன்னு நினைச்சுப்பாங்க. மக்கள் கிட்ட போய் என்ன ஆச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க, ஏன்னா மயக்கம் மயங்கிட்டேன். அப்ப எனக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வு நான் ஒன்று பார்த்தேன். 2 பேர் வாங்கிட்டு வந்தாங்க. 2 பேர் சொன்னாங்க, வாங்க அல்லாஹ் கிட்ட போகலாம், அல்லாஹ் கிட்ட உங்க கணக்கு வழக்கு இருக்குது, கணக்கு வழக்கை பார்த்துக்கலாம் வாங்க. அப்படி வந்தாங்க. அப்ப 3வது ஒருத்தர் வந்தார், சொன்னாரு, இவர் நம்ம அல்லாஹ் கிட்ட கூட்டிட்டு போய் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டிய தப்பான இது கிடையாது, இவங்க நர்பாக்கியசாலியாக அல்லாஹ்வே முத்திரையிட்டுட்டான்னு சொன்னாங்க. அப்ப இது சம்பந்தமா வரும் பொழுது கனவுல வந்தவங்க 3 மலக்குமார்கள் மாதிரி நமக்கு சொல்லி தரப்படுது. அப்ப இது இவங்களுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, இன்னும் மற்ற சஹாபாக்கள் வாழ்க்கையிலும் பார்க்கலாம். காலிபன் அப்துல்லா பின் ரவாஹா அவங்க நினைக்கிறேன், அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சேம். மரணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி மயங்கிடுவாங்க, அவங்களுடைய சகோதரி சொல்லி சொல்லி அழுவாங்க, காரணங்களை ஒப்படைப்பாங்கல்ல மக்கள், அவங்க நலவுகளை சொல்லி சொல்லி கத்தி கத்தி அழுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணு முழிச்சுக்கும், சொல்லுவாரு,
நான் மயங்கின பிறகு ஒரு வித்தியாசமான நிகழ்வு நான் பார்த்தேன். எந்தெந்த காரணங்களை சொல்லி கத்தி கத்தி அழுதிங்களோ என்னை பலத்த குரலை கொண்டு கண்டிச்சு கண்டிச்சு கேட்டாங்க, இப்படிப்பட்ட நபரானின்னு, இப்படிப்பட்ட சொல்லக்கூடிய குணங்கள் கொண்ட நபரானின்னு சொல்லி கத்தி கத்தி பலத்த குரல்ல கண்டிக்கிற மாதிரி கேட்டாங்க. அப்ப அதே சமயத்துல வசியத்து பண்ணாங்க, நான் இறந்த பிறகு என் சம்பந்தமா எதையுமே சொல்லி அழக்கூடாது நீங்க. அப்ப இது மரணம் ரொம்ப நெருங்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து காண்பிக்கிற சின்ன சின்ன அடையாளங்கள். இது இறந்து போய் உயிர் பெற்றாங்கன்றது அறவே கிடையாது. அவங்க இறந்தே போகல, மயக்கமுற்று போனாங்க, மயக்கம் தெளிஞ்சு அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. மயங்கி நல்லபடியா இருக்கிற மனுஷன் மயங்கி விழுந்துட்டா, இப்ப நோயாளியா இருக்கிறவங்க உடனே மயங்கி எதுவுமே மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டா, மக்களுடைய பயம். இன்னைக்கு நாமளே கூட வீட்டுல நடந்துச்சுன்னா பயப்படுறோம், பிறகுதான் ஹாஸ்பிட்டல் போறோம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இப்படி இவங்க மரணத்துக்கு 1 மாசம் முன்னாடி இந்த நிகழ்வு ஏற்படுது. இங்க இருந்து கரெக்டா 1 மாதத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 32ல இறக்குறாங்க. ஹிஜ்ரி 32னா யாருடைய காலமா இருக்கும்? அது ஹிஜ்ரி 32னா யாருடைய காலமாக இருக்கும்? மாஷா அல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய காலமா இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில இவங்க வஃபாத் ஆறாங்க, இறந்து போறாங்க. இறந்த பிறகு இவங்களுடைய தொழுகையை, ஜனாசா தொழுகையை நடத்தினது உஸ்மான் ரலியல்லாஹு. அப்ப இந்த சிறப்புக்கும் மிக பெரிய நபராக இருக்காங்க உஸ்மான் ரலியல்லாஹு. அவங்களுடைய தொழுகை நடத்தப்பட்டுச்சு இவங்களுடைய ஜனாசாகப்ப, அதுவுமே சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படி தன்னுடைய முழு வாழ்க்கையையும் இஸ்லாத்துக்காக வேண்டிய வாழ்ந்து, முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டிய வாழ்ந்து, ஒவ்வொரு நிமிஷத்திலையும் முஸ்லிம்களுடைய நலனை யோசிச்சு முஸ்லிம்களுடைய ஏழ்மைத்தனம் நீங்கணுன்ற எண்ணத்துல நிறைய செலவு செஞ்சு தன்னுடைய சொத்துக்களை அதிகமாக முஸ்லிம்களுக்கு வாரி வழங்கி அழகான பாடங்கள் நமக்கும் புகட்டிட்டு அவங்க இறந்து போவாங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க 75 வயசுல இவங்களுடைய மரணம் ஏற்பட்டுச்சு. எத்தனை வயசுல? 75, 75 இயர்ஸ் ஓல்ட்ல அந்த வயசுல அவங்க இறந்து போனாங்க. அப்ப இப்படி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை சம்பந்தமாக மிக முக்கிய நிகழ்வுகள் நாம இதோட முடிச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் எஞ்சி இருக்கிற எத்தனை சஹாபாக்கள் இருக்காங்க? இன்னும் 5 சஹாபாக்கள் பத்தி எஞ்சி இருக்கிற நாட்கள்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுடைய வழிமுறைப்படி அவங்கள் சென்ற பாதையில் நம்மையும் வழிநடத்துவானாக. அவர்களுடைய புரிந்து கொண்ட இஸ்லாமிய அடிப்படையில் நம்மையும் வாழச் செய்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.